ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அதிரச மாவு. அதிரச மாவுக்கு எந்த அளவில் எடுக்கணும், எந்த பதத்தில் கிண்டணும்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இது மாவு பச்சரிசி 500 கிராம் அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் அளவுக்கு நம்ம ஊற வச்சிடலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணியை நல்லா வடிகட்டிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க. நான் தண்ணி வடியதுக்காக இந்த பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நல்ல துணி எடுத்துக்கோங்க. இதில் அரிசியை நல்லா பரப்பி போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் அது காயணுங்க. வெயிலில் காய வச்சிடக்கூடாது, நிழலில் தான் காய வைக்கணும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அரிசி எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அரிசி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நல்லா உதிரியாக தண்ணி இல்லாமல் வந்திருக்கு. அதுக்காக ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது. இது மாதிரி நம்ம பிடிச்சி எடுத்தோம்னா கையில் இது மாதிரி ஒட்டணுங்க. நல்லா உதிரியாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம கையில் இப்படி பிடிச்சோம்னா கையில் பாருங்கள், ஈரப்பசை இருந்தால் தான் இது மாதிரி ஒட்டும். இந்த பதத்தில் நம்ம அரிசியை காய வச்சிடணும். சுத்தமாக ஈரம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரில் நம்ம அரிசியை போட்டு நல்லா அரைச்சிடலாம். ரைஸ் மில்லில் கொடுக்குற அளவுக்கு நமக்கு நைஸாக வராதுங்க. அதனால் கொஞ்சம் ஆனதுக்கப்புறம் இந்த சலைடை போட்டு நம்ம சலிச்சு எடுத்துடலாம். நான் மாவு நல்லா சலிச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், மாவு ஈரப்பசத்தோடு தான் இருக்குது. நல்லா காயலை. இப்படி நம்ம கையில் இப்படி பிடிச்சி அமுக்கணும்னா ஈரப்பசம் இருக்கணுங்க. இதுதான் கரெக்டான பதம் அதிரச மாவுக்கு. இந்த அளவுக்காவது ஈரம் இருக்கணும். இப்படி பிடிச்சி அமுக்கணும்னா மாவு இப்படி நிற்கணும். இதுதான் மாவுக்கு கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இதை ஈரம் காய விடாமல் நல்லா அமுக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா அமுக்கும் போது மாவு இறுகிரும். டக்குன்னு நம்மளுக்கு காஞ்சிடாதுங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு நல்ல மூடி போட்டு மாவை காய விடாமல் நல்லா மூடி வச்சிடலாம். அப்புறம் நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். 500 கிராம் பச்சரிசிக்கு நான் 300 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். எதுக்கு தண்ணி ஊற்றுறோம்னா, அந்த கெட்டியாக இருக்கிற நல்லா கரையணுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் வெள்ளத்தில் கொஞ்சம் மண் இருக்கும் இல்லையா, அதனால் கரைஞ்சதுக்கப்புறம் இதை வடிகட்டி நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ நான் ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். அதாவது நம்ம மாவு போட்டு கிண்டுறதுக்கு எந்த பாத்திரம் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கான பாத்திரத்தை நம்ம எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாகை கிண்ட ஆரம்பிச்சிடலாம். நல்லா பாகு கெட்டி ஆகணுங்க. அதாவது ரொம்ப கெட்டி ஆகக்கூடாது. கரெக்டான பதத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படின்னு. பாகு லைட்டாக கொதிக்கும் போது நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். அதை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஏலக்காய் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சுக்கு பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தா தெரியும், பாகு நல்லா தண்ணியாக தாங்க இருக்குது. கிண்டிக்கிட்டு நம்ம பதம் பார்த்துக்கிட்டே இருக்கணுங்க. தண்ணியாக இருக்க கெட்டியாக இருக்கணும். இப்போ கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது. இப்போ இது கரெக்டான பதத்தில் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணிடலாம். இது மாதிரி பவுலில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக விட்டிங்கன்னா இது எடுக்கும் போது பாருங்கள், இது மாதிரி எடுத்து இப்படி உருட்டும் போது உங்களுக்கு பால் மாதிரி, இதாவது நம்ம பாகு நல்லா உருட்டுற பதத்துக்கு வரணும். இந்த பதத்தில் இருந்தால் இது கரெக்டான பதங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதுதான் கரெக்டான இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ண உடனே நம்ம மாவு போட்டு கிண்ட ஆரம்பிச்சிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா கையை விட்டுறாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஆளால் இது பண்ண முடியாது. நம்ம சட்டியும் பிடிச்சிட்டு நம்ம போட்டும் கிண்ட முடியாது. கூட ஒரு ஆள் இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு ஆள் மாவு போடும்போது இன்னொரு ஆள் நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டி ஆகக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அடுப்பு ஆஃபில் தான் இருக்கணும். சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடணும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் கூட கையை நம்ம எடுத்துடக்கூடாது. மாவு கெட்டியாக விட்டுறக்கூடாதுங்க. கெட்டி ஆகாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ ஒரு தடவை நம்ம போட்டதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த மாவு சேர்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கிண்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அளவு பார்த்திங்கன்னா 500 கிராம் பச்சரிசிக்கு 300 கிராம் வெல்லம் தான் கரெக்டான அளவு. இதில் நம்ம கொஞ்சம் கூட குறைச்சிடக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு அதிரசம் போடும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு மாவும் வெல்லமும் கரெக்டாக இருக்கணுங்க. இங்கே பாருங்கள், கிண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டோம்னா இந்த அளவுக்கு வரணுங்க. இதுதான் கரெக்டான பதம். இந்த பதத்தில் தான் நம்ம கிண்டணும். அவ்வளோதாங்க. இப்போ இதை நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாவு மாற்றி வச்சுட்டேங்க. பார்த்தாலே தெரியும், மாற்றினதுக்கப்புறம் மாவு மேலே நல்லாவே செட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்ற போகிறேன். எண்ணெய் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாங்க. எதுக்கு எண்ணெய் ஊற்றுனோம்னா, மேலே இருக்க மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக தாங்க எண்ணெய் ஊற்றுறோம். அதனால் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எல்லா பக்கமும் எண்ணெய் பரவுற மாதிரி இது மாதிரி மிது பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், எல்லா சைடுமே எண்ணெய் நல்லா பரவி இருக்குது.
அவ்வளோதாங்க, அதிரசத்துக்கு மாவு சேர்த்தாச்சு. மாவு வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். 2 நாளுக்கு அப்புறம் நீங்கள் அதிரசம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வருங்க. இந்த தீபாவளிக்கு இந்த மெத்தடில் அதிரசம் மாவு சேர்த்து பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.